அந்த ஸ்ரீவத்சன் இருக்கால, அவன் இப்போ குடிக்க ஆரம்பிச்சான் ரெகுலரா. ஐ டோன்ட் திங்க் அவனால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. நானும் கௌசியும் ஹாலுக்கு வந்து பார்த்தா உங்களை அங்க காணோம். அதுக்குள்ள எழுந்து வந்துட்டேன். சரி விடு பது. ஏன் விடணும்? வேணாம் விட. அப்படி என்ன அவசரம் நான் கேக்குறேன். நான் சொல்றது கேளு பது. விட மாட்டேன். வேலை இல்லாம எப்படி? எப்படியா 4 பேரும் 3 வேலையும் உட்கார்ந்து எப்படியா சாப்பிடுறீங்க? கஷ்டமா இல்ல? இதுல ஒரு குழந்தை வேற இருக்குது. எப்படியா காலத்தை ஓட்டுறீங்க? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் சனி உச்சத்துல இருக்குதே. அதான் அரண்மனையில வாழ்ந்த நீங்க ஆல்மோஸ்ட் பிளாட்ஃபார்முக்கே வந்துட்டீங்க. நீயும் இங்க வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியே. எந்த விதத்துலயா இது நியாயம்? அவனை நம்பி அவர் பல ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட போய் பாஸ்கர் என்ன இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொன்னா அவர் நம்புவாரா? மது, நேக்கு இப்ப கூட கொஞ்சம் தயக்கமா தாண்டி இருக்கு. எதுக்கு? இல்ல, ராஜரத்னம் சார் வாலண்டரியா வேலை தரேன்னு சொன்னப்ப வேண்டாம் சார் எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வேலை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பது. இதோ பாருங்கோ, துரோகி கிட்ட மோதி அவமானப்படுறதை விட ஒரு நல்லவர்கிட்ட 1க்கு 2 தடவை உதவி கேட்கறதுல தப்பே இல்ல. இதோ பாருங்கோ, நீங்க பேசாம இருக்கோ, நான் அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிறேன். சரி சரியா? கௌசி, கௌசி. வாக்கா. வாங்க மாமா. வணக்கம். எப்படி இருக்க? சௌக்கியமா இருக்குமா? வா உள்ள வா. பரவாயில்ல, நீ போயிட்டு வா. இது வரோம். அக்கா, நீ அத்தையும் பேர் ஐஷன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுக்கா. நிறமாச கர்ப்பிணியா இருக்கிற உன்னை பார்க்க நானும் அவரும் வெறுங்கையோட வந்திருக்கோன்னு தப்பா எடுத்துக்கதமா. யார தப்பா நினைக்கிறது? நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜரத்ன அங்கிள் இல்லையா? அவர் வெளியே போயிருக்காருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவார். ஆக்சுவலா அவரை தான் பார்க்க வந்தோம். உன் அத்திம்பேரோட வேலை விஷயமா தான். ஓ, வேலை மட்டும் இல்லக்கா, உனக்கு எந்த உதவியும் செய்ய அவர் தயாரா இருக்காரு. நீ வந்ததை பார்த்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கொஞ்சம் காஃபி போடுறேன். வேண்டாம் 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 கௌசி, நாங்க காஃபி சாப்பிட்டுட்டு தான் வரோம். எவ்வளவு சொன்னாலும் அந்த பாவிக்கு புத்தியே வரமாட்டேங்குது. ராஜரத்னம் சார் எச்சரிக்கை பண்ணிட்டு போய் கூட இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். மறுபடியும் மறுபடியும் இங்க வந்து அவர் மனசுல விஷத்தை ஏத்துறான். ச்சே, பாவி நல்லாவே இருக்க மாட்டான். சக்கரவர்த்தி சார், அந்த ஆள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் என்னைக்கும் உங்க பக்கம் தான். சுதர்சன், நீ என்னை விட்டு போயிடுவியோனோ இல்ல உனக்கு எனக்கும் விரோதம் வந்துருமோனோ நான் நினைக்கல. அது இந்த ஜென்மத்துல நடக்காத விஷயம். ஏன்னா உனக்காக நான் எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். என்னுடைய கவலை எல்லாம் ரங்கநாயகி குடும்பம் மறுபடியும் தலையெடுக்க கூடாது அப்படின்றதுதான். நிச்சயமா அவங்களால தலை தூக்கவே முடியாது. அவங்களுக்கு இப்போ ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. அந்த ஸ்ரீவத்சன் இருக்கால, அவன் இப்போ குடிக்க ஆரம்பிச்சான் ரெகுலரா. ஐ டோன்ட் திங்க் அவனால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. குடிக்கிறவன் வேலைக்கு போக மாட்டான், வருமானம் கட் ஆகும், குடும்பத்துல குழப்பம் உண்டாகும், வேதனை மேல வேதனை வரும். சுதர்சன், நான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் டெம்பரரி வேதனை தான்ப்பா. அந்த பத்மா இருக்காளே, அவ கில்லாடி. ஏதாவது பண்ணி புருஷனை சரி பண்ணி ஒரு வழிக்கு கொண்டாந்துருவா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. என்னுடைய கவலையெல்லாம் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போனானே தடிய ராஜரத்னம், அவன் அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அவன் பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு புள்ள வேற கிடையாது.
கோடி கோடியா சொத்து வச்சிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம பத்மா ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு டிசைட் பண்ணி அதனால ஸ்ரீக்கு ஹெல்ப் ஆகி ஸ்ரீயை எங்கேயோ கொண்டு போடுவானே அவன். சுதர்சன், அது மட்டும் கூடாது. அந்த ராஜரத்னம் எந்த வகையிலையும் அந்த ரங்கநாயகி குடும்பத்துக்கு உதவி செய்யவே கூடாது. அட பாவீங்களா, உங்களுக்கு கிடைச்ச ஒரு வழி கூட அடைச்சிருவாங்க போல இருக்கே. ச்சே, மனுஷங்களா இவங்க. அந்த ராஜரத்னத்தை நம்ம எந்த வகையிலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு பணபலம், பதவி பலம், செல்வாக்கு எல்லாமே அவனுக்கு நிறைய இருக்கு. அவன் நினைச்சா நம்மளை அழிக்க முடியும். ஆனா நம்மளால செய்ய முடியும் நினைக்கிறீங்க? பண்ணணும், ஏதாவது செய்யணும் சுதர்சன், ஏதாவது செய்யணும். ஏன்னா அந்த தடிய என்ன ரவுடி, கேடி, கொலகாரன்னு சொல்றான். அப்புறம் என்ன சொன்னா? என்னுடைய பயோடேட்டாவை அவன் தயார் பண்ணி வச்சிருக்கானா? அவனை அவன் பயப்படுற மாதிரி அவனுடைய டேட்டாவை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா சுதர்சன் ஒரு உண்மையை மட்டும் சொன்னாயா. அது என்னன்னு தெரியுமா? தாதான்னு சொன்னான். அது 100க்கு 100 உண்மைதான். இந்த சக்கரவர்த்தி மனசு வச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். அவனை உங்களால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? வெரி சிம்பிள். என்ன செய்ய முடியாதுன்னு கேளுப்பா. அவ கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக்கை ஏத்தி விட்டா போச்சு, மேல போயிடுவா. சக்கரவர்த்தி சார், என்னய்யா பயந்துட்டியா? லாரிக்கு போகும்போது பிரேக் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளவுதானே. அந்த அளவுக்கு நம்ம போய் இதை செய்யணுமா? சுதர்சன், நான் போக மாட்டேன், கவலையே படாத. ஆனா அவனை மட்டும் சும்மா விடவே மாட்டேன். மகனே, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அதுதான் எப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே. அவனுடைய பலம் எல்லாம் எனக்கு தெரியும்பா. பலகீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அந்த தடியனை என் கால்ல போட்டு நசுக்கிடுவேன். அந்த நல்ல மனுஷனுக்கு இவங்க என்ன கெடுதல் பண்ண போறாங்களோ கடவுளே, அவங்கள நீதான் காப்பாத்தணும். இப்பதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். ஓவர் ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணக்கூடாது. அக்கா, அத்தையும் பேர் எங்க? எங்க போயிட்டார்? ஒருவேளை ஆத்துக்கு போயிருப்பாரோ? நான் சொல்லல அவருக்கு இங்க வர்றதுல விருப்பமே இல்லைன்னு. அக்கா, சீக்கிரம் போய் கூட்டின்னு வா. சரி. உங்களுக்கு இது நியாயமா இருக்கா? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கே? உங்களுக்கு மட்டும்தான் கௌரவம், மானம், மரியாதை இருக்கு நினைச்சிட்டு இருக்கேடா? எங்களுக்கெல்லாம் இல்ல நினைச்சிட்டு இருக்கேடா? அந்த ராஜரத்ன அங்கிள் எவ்வளவு பெரிய மனுஷன். எங்க அப்பா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த சக்கரவர்த்தியே உண்மை இல்லைன்னு பேசிட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த மனுஷன் நேரா நம்மாத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொன்னார். என் மனசுக்குள்ள என்னென்னலாம் கற்பனை பண்ணிட்டு உங்க கூட வந்து தெரியுமாண்ணா? நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு ஒரு விடிவு காலம் வந்துடுத்துன்னு நினைச்சுட்டு இருந்தேன். நாம நம்ம எதிரிங்க முன்னாடி இனிமேலாவது தலை நிமிர்ந்து நிக்கலான்னு நினைச்சேன். சரி சரி விடு விடு. ஆனா ஏன் விடணும்? ஏன் விடணும்னா? விடு ஆனா பது. நீங்க என்ன என் தங்கச்சி முன்னாடி தலைகுடிய வச்சு விடுன்னு வந்துட்டேலே. சொல்றேன்ல. நீங்க பது நீங்க போட்டும். நான் சொல்றது விடுமா. நான் சொல்றது கேளுங்க. நீங்க கேட்டுதானே ஆகணும். அங்க அங்க ராஜரத்ன அங்கிள நாம பார்க்க போனோம். ராஜரத்ன அங்கிள் வெளியே போயிருக்காருன்னு கௌசி சொன்னா. சரி, அவர் வந்த உடனே கௌசி
அவர் கண்டிப்பா வேலை ஏற்பாடு பண்ணி தருவாருன்னு என்கிட்ட சொன்னா நான் நம்பினேன். ஆனா ஆனா நீங்க என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டேள். நானும் கௌசியும் ஹாலுக்கு வந்து பார்த்தா உங்களை அங்க காணோம். அதுக்குள்ள எழுந்து வந்துட்டேன். சரி விடு பத்து. ஏன் விடணும்? வேணா விட. அப்படி என்ன அவசரம் நான் கேக்குறேன். நான் சொல்றது கேளு பத்து. விட மாட்டேன். அங்கேயே போய் நீங்க கௌரவம் பாக்குறேடா. அந்த சக்கரவர்த்தி உங்களை எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனா. அப்பவே பாதி கௌரவம் போயிடுது. குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாலே அப்ப என்ன கௌரவம் இருந்தது? மீதி கௌரவமும் போயிடுது. வேண்டாம் ப்ளீஸ். ப்ளீஸ் பத்து, இந்த விஷயத்தை இதோட விட்டுறேன் ப்ளீஸ். விட்டுரு பத்து. நீங்க அதுக்காக அங்கிருந்து வரல. பத்து. ஏன் அங்கிருந்து வந்தீங்க? பத்து வேண்டாம், விட்டுரு பத்து. ஏன் நீங்க அங்கிருந்து வந்தீங்க? ஐயோ ஏ ருசி பார்த்தேளே அந்த சாராயம் அது மறுபடியும் உங்களை அங்கிருந்து கூப்பிட்டுட்டா? பத்து ப்ளீஸ் பத்து விடு. நான் விட மாட்டேன். சொல்லுங்க Please, பத்து. என்கிட்ட. என்ன ஆச்சு அங்க? ப்ளீஸ் பத்து விட. என்ன ஆகுனாங்க? என்னடி ஆகணும்? அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம ஏண்டி என்ன வதைக்கிற? ஏன்னா அங்க அங்க என்ன நடந்தது? அது சொன்னா நீ தாங்க மாட்டேடி. இல்ல என்ன புரிஞ்சிக்க மாட்டேடி. என்ன அதை விட்டுட்டு வேலை இல்ல குடிகாரங்கிறியே. எப்ப குடிச்சனா? பொறுமையில இருந்து குடிகாரனா நானு? அவமானண்டி. அவமானமா? யார்? என்ன நடக்குதுங்க? சொல்லுங்கண்ணா. தெரிஞ்ச உசுர விட்டுருவாடி நீ. ப்ளீஸ் பாஸ்கர், அந்த பாஸ்கர் இருக்கானே, பாஸ்கர். கொஞ்சம் நஞ்சம் இல்லடி. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, புழுவை விட கேவலமா அவமானப்படுத்திட்டாங்க. என்னது? அந்த பாஸ்கர் அவ்வளவு கேவலமா பேசினா. அந்த பாஸ்கர் என்ன சொன்னா? நீ கௌசியோட கிச்சன்ல இருந்தப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கீங்க இருக்கு? சாணிக்கும் குடும்பத்துக்கும் தான் வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? எந்த மூஞ்சியை வச்சுக்கீங்க இருக்குது? வெக்கமா இல்ல? எந்த மூஞ்சியை வச்சுக்கீங்க? சாணி பதுக்கும் தான் இருக்குது. சாணி வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வாங்க பாஸ்கர், நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன தனியா அனாதையா உட்காந்துருக்கீங்க? இல்ல, பத்து கூட தான் வந்தேன். பத்துவை கௌசி அழைச்சிட்டு கிச்சன் வரைக்கும் போயிருக்கா. ஆமா, ஏதாவது வேலைக்கு போறீங்களா இல்லையா? இல்ல பாஸ்கர். இல்லையா? தற்சமயம் வேலை எதுவும் இல்ல. வேலை இல்லாம எப்படி? எப்படியா 4 பேரும் 3 வேலையும் உட்காந்து எப்படியா சாப்பிடுறீங்க? கஷ்டமா இல்ல? இதுல ஒரு குழந்தை வேற இருக்குது. எப்படியா காலத்தை ஓட்டுறீங்க? வேலை விஷயமா தான் ராஜரத்னம் அங்கிளை பார்க்க வந்திருக்கோம். அக்கா, வேலை விஷயமா தானே வந்திருக்கீங்க. இதுல என்னக்கா சங்கடம் இருக்கு? அக்கா, அத்திம்பேரோட திறமைக்கு அவர் வெளியில வேலை செய்யறதை விட அப்பாவோட கம்பெனில வேலை செய்யறது தான் நன்னா இருக்கும். நீ சொல்றதும் சரிதாண்டி. ஏற்கனவே ராஜரத்னம் அங்கிள் வேலை தரேன்னு தான் சொன்னார். ஆனா என் ஆத்துக்காரர் தான் வேற வேலை கிடைச்சிடுத்துன்னு இந்த வேலை வேண்டான்னு அவசரப்பட்டு சொல்லிட்டார். இப்போ மறுபடியும் வந்து அதே வேலையை கேட்டா அவர் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தான் தெரியல. ஜோக்கா தான் எடுத்துப்பாரு, பின்ன எப்படி எடுத்துப்பாரு? நீ பேசுறத பார்த்தா எனக்கே சிரிப்பா தான் வருது. நீ இப்ப வந்து வேலை கேட்டா கிண்டல் பண்ற மாதிரி தானே இருக்கு. ஜோக்கா? என்ன பாஸ்கர் சொல்றீங்க? பின்ன என்னய்யா சொல்றது? அப்பா ஒரு புது ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி அதுல ஒன்னதான் மேனேஜரா போடணும்னு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வேற ரெடி பண்ணிட்டாரு. அப்ப என்னவோ இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்ட. நீ இப்ப வந்து வேலை கேட்டா எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டியா இங்க வந்திருக்க? தப்புதான் பாஸ்கர். அன்னைக்கு நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக இன்னைக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வேலை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ, அதே வேலைய திரும்பி எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கியா? ஆமா பாஸ்கர். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தாண்டி இருக்கு. ஒரு பொருளை ஒருத்தர் ஒப்படைக்கிறச்ச அதை வேண்டான்னு சொல்லிட்டு அதே பொருளை மீண்டும் அவர்கிட்ட போய் கேக்குறது அது தப்பு இல்லையா? என்னக்கா, அண்ணியார்கிட்டயா போய் கேக்குறீங்க? அவரு என்ன தன்னோட மகளா நினைக்கிறாரு. நீ என்னோட அக்கா. அத்திம்பேர் அவருக்கு மாப்பிள்ளை மாதிரி. நீ சொல்றதும் சரிதாண்டி. இருந்தாலும்
இப்ப அந்த வேலைக்கு வேற யாரையாவது அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா பண்ணியாச்சு. அந்த வேலைக்கு இன்னொரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. பாஸ்கர், அங்கிள் என் மேலேயும் எங்க குடும்பத்து மேலேயும் நல்ல மரியாதை வச்சிருக்காரு. எங்களுக்காக எது வேணாலும் செய்வார் பாஸ்கர். எது வேணாலும்னா? ஆ, தனியா ஒரு பிசினஸ் பண்ண கூட ஹெல்ப் பண்ணுவார் பாஸ்கர். ஏன்பா அவரு நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா? அஹ்? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் சனி உச்சத்துல இருக்குதே. அதான் அரண்மனையில வாழ்ந்த நீங்க ஆல்மோஸ்ட் பிளாட்ஃபார்முக்கே வந்துட்டீங்க. பாஸ்கர், ஏன் சத்தம் போடுற? ஏன் சத்தம் போடுற? உண்மைய சொன்னா கோவம் வரத்தான் செய்யும். நாம அழிஞ்சிட்டா கூட நம்ம நிழல் பட்டு அடுத்தவங்க அழியக்கூடாதுன்னு நினைக்கணும்யா. அதான் நல்ல பழக்கம். பாஸ்கர், என்னையும் என் குடும்பத்தை பத்தியும் ரொம்ப கேவலமா இட போட்டப்பா. இது சரியில்லை. ஸ்ரீவத்சா, உள்ள இல்லாத சொத்துக்கு எல்லாரும் உரிமை கொண்டாட முடியாது. உரிமை கொண்டாடவும் கூடாது. நான் சஞ்சயோட டியர் ஃப்ரெண்டு, அதனால அப்பா கூட இருக்கேன். நானும் என் தங்கச்சியும் அவர் கூட இருக்கிறது அவருக்கு பக்கபலமா இருக்குயா. சுரேஷ், கௌசி இவங்க 2 பேரும் இப்போ வந்து ஒட்டிக்கிட்டாங்க. ஏதோ குழந்தை சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்துட்டு போறாங்க. நீ யாரியா? யாரு? கௌசியோட அக்கா புருஷன். நீயும் இங்க வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியே? எந்த விதத்திலயா இது நியாயம்? நியாயம் இல்லதான், இருந்தாலும் வேற வழி இல்ல. அவரை நான் வற்புறுத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா, அத்திம்பேர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவர் இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப்னு கேட்கறது தர்ம சங்கடமா தான் இருக்கும். அத பத்திலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என் ஆத்துக்காரரு அவர் ஆபீஸ் ஒர்க் விஷயமா எல்லா உதவியும் பண்ணுவாரு. இங்க பார்ப்பா, சுரேஷ் இங்க இருக்கிறதால அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருல்ல, அந்த ஒரு நம்பிக்கையில தான் இங்க வந்தேன். ஸ்ரீவத்சா, உனக்கு ஒட்டகத்தோட பலம் என்னன்னு தெரியுமா? சொல்றேன் கேளு. முதல்ல தான் தலைய டென்ட்டுக்குள்ள நுழைக்குமா. அதுக்கப்புறம் முன்னங்காலு, பின்னங்காலு, உடம்பு, வாலு, அப்படி மொத்த உடம்பையும் உள்ள நுழைச்சிருமா. அப்புறம் டென்ட்டுக்கு சொந்தக்காரனிய வெளியே துரத்திருமா. அந்த மாதிரி நீயும் மெல்ல மெல்லமா உள்ள வந்து அவரையே விரட்டிடலான்னு பிளான் பண்றியா? போது நிறுத்து. ச்சே, நீ இவ்வளவு மட்டமான ஆளா இருப்ப கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்கல. நீ இருக்கிற இந்த இடத்துல வேலை செஞ்சா எனக்கு தானே அவமானம். சீ. ரோஷன் கெட்டு போய் இங்கேயே இருப்பான்னு பார்த்தேன். நல்ல வேலை, ரோஷக்காரன் தான் போயிட்டான். பத்து, இப்ப தெரிஞ்சுண்டியா நான் ஏன் அங்கிருந்து சொல்லாம வந்தேன்னு உனக்கு புரியுதா? இப்ப என்ன நினைக்கிற? அந்த பாஸ்கர் இப்படிப்பட்டவனா? இப்ப நீ அதிர்ச்சி ஆயிட்டியே. இதே மாதிரிதான் அவன் பேச பேச நான் சிலையா நின்னு. அவனுக்கு இப்படி ஒரு பயங்கரமான முகம் இருக்குன்னு அப்பதாண்டி நானே தெரிஞ்சுட்டேன். ஏண்டி, நம்ம என்ன கொள்ளக்காரங்களா? அந்த அந்த ராஜரத்னம் சாருடைய சொத்து கொள்ளடிக்க போயிருக்கோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கோன்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. நம்ம வாழ்க்கையில தான் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கிறது இல்லையே பத்மா. விதி பத்மா, விதி. நம்மள காட்டாத்து வெள்ளம் மாதிரி விதி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு.
கௌசிய பத்தியும் சுரேஷ பத்தியும் பாஸ்கர் சொன்னானே, அத நான் கௌசி கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லு பத்மா, கௌசி கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல, அந்த பாஸ்கர் ராஜரத்ன சார் கிட்ட செல்ல புள்ள மாதிரி இருக்கான். அவனை நம்பி அவர் பல ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட போய் பாஸ்கர் என்ன இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொன்ன அவர் நம்புவாரா? சொல்லு பத்மா, நம்புவாரா? சொல்லு பத்மா. மாடி, நான் அப்படி சொன்ன அவர் நம்புவாரா? நம்ப மாட்டார்ல. சரி, அப்படியே அவர் இத பத்திலாம் கவலைப்படாம நேக்கு அந்த கம்பெனில வேலை கொடுக்கறாருன்னு வச்சுக்கோ. அந்த பாஸ்கர் தானே அங்கேயே எனக்கு மேலதிகாரியா வந்து உல வைப்பான். என்னென்னலாம் பாடுபடுத்துவா, எப்படியெல்லாம் கேவலப்படுத்துவான் பத்து. பத்து, புலிக்கு பயந்துண்டு சிங்கத்துக்கிட்ட போய் மாட்டிக்க சொல்றேன். வேண்டாம்ல? நிச்சயமா வேண்டாம்ல? என்ன தப்பா நினைக்க மாட்டியே? அப்படிப்பட்ட பெரிய இடத்து சகவாசம் நமக்கு வேணுமா? வேண்டாம். வேண்டாம்